மல்லி மேலே ஒரு கொலைப்பழி விழுந்தாச்சு. அதாவது போலீஸ் வந்த உடனே ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இங்கே மல்லி யார் அப்படின்னு. அதே நேரத்தில் இவங்க ரேணுகா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இங்கே ரேணுகா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவங்களுக்கு? வந்து ரேணுகான்னு ஒருத்தர் கிடையாது, அவங்க சுடர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போலீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, ரேணுகா அப்படிங்கிற வார்த்தை? அப்போ இதுக்கு பின்னாடி என்னவா தூண்டி விட்டுருப்பாங்க? போலீஸ்க்கு என்ன ரெக்கார்டு போயிருக்கும் அப்படின்னா, இவங்க சுடர் அப்படிங்கிற ரெக்கார்டு போயிருக்காது, ரேணுகா அப்படிங்கிற ரெக்கார்டு தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த டிஎன்ஏ விஷயம் தான் இப்போ இதில் வந்து பரவலாக வந்து ஒரு பரபரப்பாக ஆக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது. ஏன்னா இந்த விஷயத்தை செஞ்சது எல்லாமே இவங்க ராஜி தான் பண்ணியிருப்பாங்க. ராஜி என்ன பண்ணியிருப்பாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது எல்லாமே ராஜியாக தான் இருக்கும். அதாவது அந்த இடத்துல ரேணுகா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணது மல்லி தான் அப்படிங்கிறத ராஜி தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒருவேளை அவங்க பாடி கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இந்த விஷயம் தான் நடக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ரகுவும் ராஜியும் சேர்ந்து சுடரை வந்து பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சிட்டு மிரட்டியிருப்பாங்க. அதாவது உன்னை வந்து நாங்கள் கொல்ல மாட்டோம், ஆனால் நீ நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும், கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கணும், நமக்கு தேவை மல்லியை பழி வாங்கணும், மல்லி ஜெயிலுக்கு போகணும், அதுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட ஒரு டீலை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். எப்படின்னா அதாவது இந்த சுடரை மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் வந்து போலீஸ்க்கு இந்த ராஜி வந்து அழகாக ஸ்கெட்சு போட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதில் இறந்தவங்க வந்து ரேணுகா அப்படிம்பாங்க. அப்போ அவங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது ஒரு அங்கே பாடி எதுவும் கிடச்சிருக்காது, அந்த இடத்துல ரத்த கரைகள் இருந்திருக்கும், அந்த ஒரு கத்தி மட்டும் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கத்தியை வந்து யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், மல்லியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் போலீஸ் இங்கே வராங்க. அப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரேணுகா அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க, ரேணுகாவை கொலை பண்ணியிருக்கீங்க மல்லி அப்படின்னு. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டிஎன்ஏவில் வந்து மாற்றி வச்சது. மற்ற எல்லாருக்கும் சட்டப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, டிஎன்ஏவில் வந்து அவங்க கதிரேசன் பொண்ணு ரேணுகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஆனாலே அப்போ அங்கே வந்து கதிரேசன் பொண்ணாக தான் அவங்க இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் போலீஸ் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க ரேணுகா அப்படின்ட்டு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ராஜி வந்து போலீஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது டிஎன்ஏவை மாற்றி வச்ச விஷயம் ராஜிக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ராஜி தான் அதனால தான் தைரியமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இது வந்து கதிரேசன் பொண்ணு தானே இப்போ வரைக்கும். அப்போ இவங்க சுடர்னு இவங்க வாயால் சொல்லலாம், ஆனால் சர்டிஃபிகேட் படி சட்டப்படி இவங்க வந்து கதிரேசன் பொண்ணாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎன்ஏ ரெக்கார்டு அப்படி தான் சொல்லுது. அதனால் நாம் வந்து ரேணுகானே கிளப்பி விடுவோம். அப்போந்தான் வந்து மல்லியை ஸ்ட்ராங்காக அவங்க மேலே பழியை போடலாம். ஏன்னா அவங்க தான் விஜயோட முதல் மனைவி, அவங்க தான் வந்து எதிராக இருக்கிறாங்க, அவங்க குழந்தைய கடத்தலைங்கிற ரேஞ்சுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ரேணுகான்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அம்மா தானே, அந்த குழந்தைக்கு அம்மா தான், அதனால் பொண்ணை வெளியே கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. மற்றபடி இந்த மல்லி விஜய் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க மேலே ஒரு பழியை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வருவாங்க. ராஜி அதை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு நரேட்டிவை ராஜி கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இருந்தாலும் இதை எல்லாத்தையும் உடைக்கிறது எப்படி அப்படிங்கிறதா பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து மல்லி அரெஸ்ட் ஆக போகிறதில்ல. ஏன்னா கதிரேசன் அங்கே வந்து மூக்க நுழைச்சிருவார். அவர் வந்து மல்லிக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா கதிரேசன் மனசில் என்ன இருக்குன்னா, நாம தானே கொலை பண்ண சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் இது பெருசாக வந்து ரியாக்ட் ஆகாது, மல்லி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.